ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரபிதக். நம்ம இன்றைக்கி ஒரு லேப்டாப்போட அன்பாக்சிங் நான் பார்க்க போகிறோம். லெனோவோட ஐடியாபேட் கேமிங் 3 இந்த லேப்டாப்போட அன்பாக்சிங் தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. ஒரு எஸ்எஸ்டி மாட்டுறதுக்கான ட்ரை வச்சுருக்காங்க. லேப்டாப் எடுத்துட்டோம். சரி, அதை ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அப்புறம் பவர் அடாப்டர். இது பவர் கார்டு வச்சுருக்காங்க. அப்புறம் லேப்டாப் சார்ஜ் பண்ணக்கூடிய பவர் அடாப்டர் இருக்குது. இதோட வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 வாட்ஸ் இருக்குது. சரி, ஓகே, இதை ஓரமாக வச்சுட்டு லேப்டாப்பை பூட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, லேப்டாப் வெளியே எடுத்துட்டோம். இன்னும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். லேப்டாப்போட டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் வெப்கேமுக்கான ஸ்லைடர் கொடுத்துறாங்க. சரி, அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, வெப்கேம் இருக்குது. நம்ம தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்லைடர் இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த லேப்டாப்போட ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் வந்து Ryzen 500H. இது ஒரு ரேடியன் கிராஃபிக்ஸோட வரக்கூடிய ப்ராசஸர் தான். பட் இதில் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிடுறாங்க. அது என்னென்னா RTX 2050 இந்த கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB DDR4 ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து 512 SSD இருக்குது. நம்ம இந்த ஸ்டோரேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியும். அதுக்கான அடாப்டரும் பேக்கேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. லேப்டாப்போட எக்ஸ்டர்னல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஆன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் LED இருக்குது. ஹெட்ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் LED இருக்குது. ஹெட்ஃபோன் இன்புட் இருக்குது. அப்புறம் 2 USB ஸ்லாட் இருக்குது. ஸோ அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா USB Type-C போர்ட் இருக்குது, HDMI. அப்புறம் இப்போ நிறைய லேப்டாப்பில் லேன் போர்ட் வர்றதில்லை. இதில் லேன் போர்ட்டும் லேப்பில் இருக்குது. சார்ஜ் பண்ணக்கூடிய கனெக்டர் கொடுத்துருங்க. ஸோ இது கூலிங்க்கு மெயினாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டியூவல் ஃபேன் கூலிங் இருக்கும். பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் டைப்பில் இருந்த மாதிரி இருக்குது. ஐடியாபேட் கேமிங் இந்த லோகோவை அதில் பிரிண்ட் பண்ணிடுறாங்க. ப்ரீமியமாக இருக்குது. இந்த லேப்டாப்பை தூக்குச்சிலே நம்மளுக்கு ரொம்ப வெயிட் ஃபீல் ஆகுது. இந்த லேப்போட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 kg இருக்குது. ஸோ இது கொஞ்சம் வெயிட் தான். அந்த வெயிட்டை உங்களை ப்ரீமியமாக இதை ஃபீல் பண்ண வைக்கும். இந்த லேப்டாப்போட இன்புட் பின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் இருக்கும், 2 USB Type-A போட்டிருக்கு, ஒரு Type-C போர்ட்டும் இருக்குது. அந்த Type-C போர்ட்டோட சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2 GHz வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இதோட ஃபஸ்ட்டு தெரிகிறதே இதோட மெயின் டிஸ்பிளே தான். ஒரு 15.6க்கான IPS டிஸ்பிளே இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் வந்து ஃபுல் HD ரெசல்யூஷனில் ஒர்க் ஆகுது. பவர் பட்டனை கீபேடில் கொடுக்கல, செப்பரேட்டாக தான் கொடுத்துருங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அப்புறம் கீபேட் வந்து ஒரு பேக்லைட் கீபேட் தான். நம்பேடும் இருக்குது. நம்பேட் மீன்ஸ் எப்படின்னா இப்போ நார்மல் கீபேடில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் பேடு தனியாக இருக்கும். லேப்டாப்பில் அந்த மாதிரி இருக்காது. இடம் கம்மியாக இருக்கனால அதை கம்மி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் நம்பேடும் தனியாகவே இருக்குது. இந்த கீபேடுக்கு கீபேட் பேக்லைட் இருக்குது. ஸோ அதை ஆன் பண்ணுறது எப்படின்னா ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் அந்த ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணோன்னா கீபேட் பேக்லைட் ஆன் ஆகும். கீபேட் பேக்லைட்டில் 2 மோட் இருக்குது. பிரைட்னஸ் லெவலை 2 மோடாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த ரெஃப்ரெஷ் ரேட் என்னென்னா உங்களுக்கு கேமிங்லேயும் ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ப்ரௌசிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் ஸ்க்ரால் பண்ணச்சுலேயும் இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த டிஸ்பிளேயோட பர்ஃபார்மன்ஸ் GTA இந்த மாதிரி கேமிங் விளையாடுறீங்கன்னா ஃபுல் HD கேமிங்கு இது ஆவரேஜாக 60 frames எல்லா கேம்லேயும் ஓரளவு தந்துடும். இதோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 cell பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 45 Wh வரும். இல்லை நீங்கள் கேமிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவரேஜ் 2 hour வரலாம். ஸோ இதோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா இது 40 to 45K வரும். அந்த ப்ரைஸுக்கு இது ஓகே தான். இதோட வெப்கேம் பார்த்தீங்கன்னா இது 720 வெப்கேம் தான். பொதுவாக லேப்டாப்பில் இல்லை ஒரு வெப்கேமோட குவாலிட்டி நார்மலாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பாய்.